காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் கூட்டமானது கூடுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் காய்ச்சல் பாதிப்பானது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பருவகால காய்ச்சலான இன்ஃபுளுன்சா பாதிப்பும் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகளும் தற்போது அதிகரித்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை காலங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை காய்ச்சல் பாதிப்பு பரவலாக அதிகரிக்கும். இதற்காக ஏற்கனவே மழைக்கால தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது பாத்தீங்கன்னா 2 வாரங்களாக இந்த காய்ச்சலின் பாதிப்பானது தற்போது மிகவும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்குமான ஆலோசனை கூட்டம் தற்போது இந்த சுகாதாரத்துறை இயக்குனர், பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையிலான இதற்கான ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட இணை சுகாதார இயக்குநர்கள் தலைமையில் அவர்கள் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், மாவட்ட அளவில் எது போன்ற கட்டுப்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும், காய்ச்சல் பாதிப்பு பரவக்கூடிய இடங்களை எப்படி கண்டறிந்து அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மேலும் காய்ச்சல் பாதிப்போடு வருபவர்களை விரைந்து எந்த அளவுக்கு விரைந்து அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறதோ உடனே அப்போதுதான் அதற்கான சிகிச்சை முறைகள் வழங்கப்படும். அதனால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அளவிலே அதற்கான பரிசோதனை மையங்களை விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மருந்துகள் தயார் நிலையில் இருப்பதால் மக்கள் அச்சமில்லாமல் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டவுடன் அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.